ரைட்டா? அதனால் நான் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து தர போகிறேன் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஏங்க அது போன வருஷம் நினச்சதுங்க, ஒரு வருஷமாக நினச்சது இன்றைக்கி தான் வாங்கி தரேன். அப்படி தான் எனக்கு ஒரு வீட்டுக்காரன் வந்து வாச்சிருக்கிறேன். அதுக்குன்னு கண்டபோது ஜலம் பண்ணல, கொண்டா பணத்தை அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமில்ல, தாம் தூம்னு அடிச்சு விளாச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா அது லேசாக தலைவலின்னு சொன்னோம், இந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டாரு கேட்குறாரு அப்படி பயப்படுற அளவுக்கு என்னையா திடீர்னு சாமியார் ஆகிட்ட, என்ன இது உங்களுக்கு நல்ல புத்தி வந்துருச்சா அப்படின்னு அவங்களே சந்தேகப்படுற அளவுக்கு காலங்காத்தால் எந்திரிச்சு குளிச்சுட்டு காய் வெட்டி கட்டிக்கிட்டு வாமா கோயிலுக்கு போகலாம்பிங்க. அவங்க என்னையாது இன்னைக்கு கறி எடுக்க சொல்லிங்கன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை நல்லால பரவாயில்லையே, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போல கறி திங்காம வரையே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு. முருகா சரணம், முருகா போற்றி. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 21/10/2025 செவ்வாய்க்கிழமைங்க, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதிங்க. இன்னைக்கு சமநோக்கு நாளுங்க, அமாவாசைங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. மாலையில் 4:45 ஆரம்பித்து 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:45 to 11:45ங்க. மறுபடியும் இரவு 7:30 to 8:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 9 to 10:30ங்க. சூளம் வடக்குங்க. பரிகாரம் பாலுங்க. சூரிய உதயம் காலையில் 6 மணி 2 செகண்டுக்கு ஆரம்பிச்சிருதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 5:48 வரைக்கும் அமாவாசை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பிரதமை திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 11:34 வரைக்கும் சித்திரைங்க. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழு நாள் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா சித்த யோகங்க. சந்திராஷ்டம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு 11:34 வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. கடகத்தில் குருங்க, சிம்மத்தில் கேதுங்க, கன்னியில் சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க, துலாத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்காங்க, கும்பத்தில் ராகு இருக்காங்க, அப்புறம் மகரத்தில் மாந்தி இருக்காங்க, மீனத்தில் சனி வக்ரஸ்டேட்டில் இருக்கார். இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பொதுவான ஒரு ராசி பலன் எப்படின்னு பார்க்கலாங்களா முருகா? வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக இந்த ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் அட்டாச் ஆகிருக்குது, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் ராசி பலன் பார்க்கலாங்க வாங்க. வணக்கங்க மேஷராசி நேயர்களே. இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு உங்களோட பேச்சு இருக்குல்ல, உங்கள் பேச்சில் ஒரு விதமான வசீகரத்தன்மையும் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தன்னம்பிக்கையும் ஒளி வீசக்கூடிய ஒரு பிரகாசமான நாளாக இன்னைக்கு இருக்குதுங்க மேஷராசி நேயர்களே. எல்லாரும் குடும்பமும் சரி, நண்பர்கள் வட்டாரமும் சரி, எல்லாமே அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன ஹெல்பிங் டெண்டன்சி கூட, அதாவது ஹெல்பிங் உதவி கூட உங்கள் மனசுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலையை மாற்ற போகுது. புதிய முயற்சிகள் எதுவானாலும் சரி, அதை உங்கள் துணிச்சலுடன் உங்கள் கவனத்தை செலுத்தி அதை ஜெயிப்பிங். நல்ல காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க. முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுப்பதற்கு முன்னால் அனுபவம் வாய்ந்த ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்பது உங்களுக்கு ரொம்ப உத்தமம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய செயல்கள், நீங்கள் செயல்பாட்டுத்தன்மை எல்லாமே ஒரு உற்சாக சூழ்நிலையை உருவாக்கி உங்கள் புத்துணர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். அது ஏழை எளியவர்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச உதவியை தரக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்குது. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டக்கூடிய நல்ல நாளாக இன்னும் அமையும் தன்மை இருக்குதுங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப அவசியங்க. மேஷம் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு சொல்கிறேன், இனிமையான வார்த்தைகள் தான் பேசுவீங்க. இப்படி பேசுவதால் உங்கள் உறவுகள் பலப்படும், கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் கேரியர் பிஸ்னஸ் அந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வேலையில் உங்களுடைய நேர்மறையான சிந்தனை இருக்குல்ல, அது சக ஊழியர்களின் நல்ல மதிப்பை உருவாக்கும், பயப்பட வேண்டாங்க. உங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபத்தைக்கான புதிய திட்டங்கள் செயலாற்றக்கூடிய தன்மை இருக்குது, சிறந்த நாளாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. முக்கியமான ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடணும், பிஸ்னஸ்லையும் சரி தொழிலையும் சரி பண்ணிங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடலாங்க, ஒன்றும் தப்பு வராதுங்க. அது வெற்றியை தரக்கூடிய நாளாக மாற்றி கொடுக்குன்னு வச்சுக்கங்களேன். புதுசாக வேலை தேடுறீங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான புதிய வாய்ப்பும் இன்றைக்கும் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, நல்லதே நடக்குங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்றைக்கி சீராகவே இருக்குதுங்க. எதிர்பாராத நிதி உதவி கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. முதலீடுகள் ஏதாவது பண்ணணும்னா அது குறித்து நிதானமாக தீர்மானம் எடுப்பது கூடுதல் பலம் தரும். அவசரப்பட்டு எதுவும் மாட்டிக்க வேண்டாங்க. பார்த்துக்கோங்க, சின்ன கடன்கள் இருக்குது, தொந்தரவாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, சின்ன கடனை கிடச்சிடலாங்க. அப்போ அடைக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு பலிதமாகும், நல்லா பண்ணலாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா, பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களோட உறவு ரொம்ப இனிமையாக இருக்குது. உறவினர்கள் நல்ல நண்பர்களுடைய பழைய மனக்கசப்பு ஏதாவது இருந்தால் அது நீங்கி இன்றைக்கி நல்ல ஒரு சுமூத்தமான சூழ்நிலை கொண்டு வந்துடுவீங்க மேஷராசி நேயர்களே.
நெருங்கிய நண்பர்களின் சந்திப்பு அல்லது நெருங்கிய நண்பிகளின் சந்திப்பு உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு தகவலாக இருக்க போகுது யார் மேசராசி நேயர்களுக்கு. அதே சமயத்தில் வீட்டமனையை பொறுத்த வரைக்கும் மனைவியிடம் அன்பு நிறைந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களை இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. அவங்களின் கோபத்தை கனிவுடன் கையாளுவீங்க. கோபம் தான் விடுபட பார்த்துக்கலாம் அப்படின்னு கூலாக டீல் பண்ணுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு இல்லறம் இன்றைக்கி மேலும் சிறக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு இல்லறமாக இன்றைக்கி மிளிரப்போதும். அவங்க ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை உள்ள ஒரு நபராக நீங்கள் இருக்கங்காட்டி ரொம்ப ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்பேற்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் ரமணி ராசியில் இருக்கிற ஃபியூச்சர் ரமணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களில் காதல் உணர்வுகள் இருக்கிற அவங்களுக்கு தெளிவாக உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுவீங்க. இப்படித்தான் இருக்குதுமா, இப்படித்தான் சூழ்நிலை அப்படி சொல்லங்காட்டி அவங்களும் ஒரு உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை ஆமோதிச்சு 2 பேரும் அந்யோன்யமாக பழகக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி 2 பேர்த்துக்குமே கிடைக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாளாக மேசராசி நேயர்களுடைய அம்மணிக்கும் சரி, ஃபியூச்சர் அம்மணி, ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் உங்கள் கவனம் கூடும். கடினமான பாடங்கள் கூட படிக்கும் பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக தெளிவு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். முதல்ல நல்ல பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், முன்னேற்றம் தகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு அமோகமான சூழ்நிலை, வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் வரவு திருப்தியாக இருக்குது. எடுத்த முயற்சிகள் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் கவனமாக பேசணும். கொஞ்சம் உஷாராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருந்தால் கூட பட் அதுக்கு உண்டான வீண் அலைச்சலும் உங்களுக்கு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே. இப்படியெல்லாம் இருக்கிற உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9, நம்பர் 1. லக்கி கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை, அதனால் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை இன்றைக்கி மனசார கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மிக உன்னத, அதாவது என்ன சொல்கிறதுனா ரொம்ப அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குல்ல, டீப் கன்ஃபியூஷன்ஸ், அந்த டீப் கன்ஃபியூஷனாக நீங்கி செயலில் ஒருவித துணிச்சலும் தெளிவும் கண்டிப்பாக உண்டாகும். மேலோட்டமாக அந்த பிரச்சனை தீராது. அடிமட்டத்தில் போய் முருகன் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களை தெளிவு பண்ணுவார். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதாக இருந்தாலும் சரி வெற்றி நமதே அப்படின்னு முடிவோட தான் இன்னைக்கு காலையில் இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. அதுக்காகவே உங்களுக்கு கரேஜ் கிங் அப்படின்னு ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஒரு பிரைட்னஸாக இருப்பாங்க. பிரகாசிக்கக்கூடிய தன்மையில், கொஞ்சம் ஜொலிக்கக்கூடிய தன்மையில் இந்த மகாராணி கூட்டம் இருக்கங்காட்டி அவங்களுக்கு ஸ்பார்க்கிள் குயின் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னால் உங்களுக்கு அந்த ட்ரிபிள்எஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் அது இந்த வீடியோக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. ரிஷபராசி என்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு பிடிச்ச உகந்த நாளில் உங்கள் பேச்சில் ஒரு விதமான சாந்தம், ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான பொலைட்னஸ், அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நாள். ரொம்ப காம் பர்சன் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. முன்னேற்றத்திற்குண்டான புதிய பாதைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதன் வழி தான் போவீங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே தன்னை போல் ஒரு ஆர்வம் கிடைக்கும். அது ஒரு இன்வால்மெண்ட்லேயே சொல்லலாங்க. நல்ல விஷயங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி சாக்கி ஏதாவது இருந்தால் அதுவும் இன்றைக்கி வந்து சேர ஒரு அமோகமான வாய்ப்பு நல்லா தெரியுதுங்க. ரிஷபராசி நேர்களே, கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல் இருக்குங்காட்டி பணம் சம்பாதிக்கணும், அலைச்சல் தான் ஆகணும். அப்படிப்பட்ட அலைச்சலில் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் டைமில் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு நிலையை தெளிவாக பார்த்துக்க ரொம்ப நல்லதுங்க ரிஷபராசி நேர்களே. இப்படி இல்லை ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசிய செலவுகளில் கவனம் செலுத்துவீங்க. ரைட்டாக உசாரான பார்ட்டி தானுங்க. பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் மனத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சந்தோஷமாக மனசு ஹாப்பினஸில் மூமெண்ட்டில் இருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு சின்ன போகிற வழியில் பசு இந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன புல் ஏதாவது கடையில் கிடைச்சா வாங்கி கொடுக்கறது, உணவளிப்பது ரொம்ப பலனை தருன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அப்பேற்பட்ட உங்களுக்கு தொழில் வியாபாரம் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ உத்தியோகத்தில் உங்கள் திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்குது. ஓகேங்களா. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதிய சவால்கள் எது வந்தாலும் சரி அதை திறமையுடன் கையாண்டு முன்னேறக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஐடியா பண்ணுவீங்க. நல்லாவே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமைன்னு சொல்லக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அவற்றை சரியான நேரத்தில் கையாண்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. பழைய கடன்கள் அடைக்கிறதுக்குண்டான வழியும் சில பேருக்கு அமோகமாக கிடைக்குதுங்க. சரியான முதலீடுகள் குறித்து இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
வீட்டுக்கு தேவையான பல பொருட்களை விலையுறந்த பொருட்களை வாங்கி வீட்டை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு அமோகமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த உன்னத நாளாக கொண்டாடுவீங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சால் எல்லா குடும்பத்துடன் சேர்ந்து கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க. குலதெய்வத்தினுடைய கோயில் போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகள், அது உறவாகட்டும், நண்பர்களாகட்டும், இல்லை உங்கள் மாமனார் மாமியார் வகையாகட்டும், எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான நாளாக ரிஷபராசிக்கு அமைய போதுங்க. வீட்டு மனைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்கள் இல்லத்தரசின்னு சொல்லக்கூடிய அந்த அதிதேவதை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படுவீங்க இன்றைக்கி. அப்பேற்பட்ட செயல்பாட தன்மை இருக்குங்காட்டி அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு விதமான அபரிதமான பாசம், அன்பு உங்கள் மனசுக்கு பலத்தை அதிகரிக்கும், ஸ்ட்ராங்னஸை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருவருக்கும் இடையே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி சின்ன கூடல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், அந்நியோன்யம் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, மொத்தத்தில் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உங்கள் ஆல்டர்னேட் ஆம்பளைக்கு பொண்ணுக்கு ஆம்பளை, இப்படி ரெண்டு பேரும் ஆல்டர்னேட் துணையின் எதிர்பாராத செயல் கூட மகிழ்ச்சியை, உத்வேகம் அளிக்கக்கூடிய தன்மையை மாற்றி கொடுக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பசங்களையெல்லாம் பொறுத்த அன்றைக்கி படிப்பு விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. எப்போ படிக்கணும், எப்போ விளையாடணும், என்ன மாதிரி படித்தா பாஸ் பண்ணலாங்கிற ஒரு டெக்னிக்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பசங்களுக்கு நல்லாயிருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கிருத்திகையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான தன்மை இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சபடி அடையணும்னா ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உற்சாகமான நாளுங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும். மிருக சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதே உற்சாகம் இருந்தால் கூட நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்தால் சிக்கல் வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத செலவு போல் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. லக்கியஸ்ட் நம்பர் 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். லக்கியஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் ஆர் விஷ்ணு, இந்த ரெண்டு கடவுளில் ஏதோ ஒரு கடவுளை நீங்கள் மனசார வழிபட குடும்பத்தில் உள்ள செல்வச் செழிப்பு அதிகரிக்கும், மன அமைதி நிலைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எப்பவுமே கொஞ்சம் நிலையான வெற்றியை தேடி ஆண்கள்லாம் ஓடுவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஸ்டடி கிங், நிலையான வெற்றியை தேடும் மன்னன் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாங்க. ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் செல்வ செழிப்பு, காசு பணத்தை, பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இருக்குது. ஒன்றும் தங்கு தடை எதுவும் கிடையாது. அதுக்காகவே உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி குயின் அப்படின்னு ஒரு வழக்கம் போல் ஒரு ஃபன்னோட கொடுத்துட்டு போயிட்டு விட்டுங்க. நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வீடியோவின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஸ்பெஷல் சீக்ரெட் செக்மெண்ட் இருக்குது. போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க மிதுன ராசி நேயர்களே, இந்த 21ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்கள் சிந்தனை திறன் மிக சிறப்பாக செயல்படும். மற்ற நாளோட ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். சமூகத்தில் பல புதிய நண்பர்களின் நட்பு கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பயணங்கள், அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கூட கண்டிப்பாக கிடைக்குங்க. மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் இன்றைக்கி சரியான தீர்வுடன் அந்த குழப்பங்கள் தீர்ந்துடும், ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க. முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம். மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு தெரியுங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எப்பவுமே இன்னைக்கத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைபிடித்து யாரையும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய தன்மையை வளர்த்துக்குவீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பல்வேறு காரியங்கள் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அதனால் கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி ஒரு வேளை ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா மிதுனம் இன்றைக்கி ஜெமினியாக ஜொலிக்கலாங்க. உங்களுக்கு மிகவும் பிடிச்சமான ஏதோ ஒரு செயலை, அது புஸ்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு செயலை செய்கிறதா இருக்கட்டும், அதில் நேரத்தை செலவிட்டிங்கன்னா சீலத்தை சமயம் டல்லாக இருக்கும்ல மனசு, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலான்னு வச்சுக்கங்களேன். அப்புறமேல தன்மையில் உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைக்கு உரிய மரியாதை, அங்கீகாரம் இன்றைக்கி நல்லா கிடைக்கும். சப்போர்ட்னஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில்நுட்ப சார்ந்த பணிகள், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா, அதில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் ஒரு வெற்றி, ஒரு கூடுதல் மன மகிழ்ச்சி. அப்போ இந்த ப்ராஜெக்ட் நாம தான் முடிச்சு அப்படிங்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கி பிறக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்கள் ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளும் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட
பல பேர்த்தினால பாராட்டு பெறக்கூடிய தன்மை இருக்குது. அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும். உன்னுடைய ஆல்டர்னேட்டிவ் மைண்ட், ஆல்டர்னேட்டிவ் வே, அதில் ஒரு நல்ல வெற்றி அடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. வரவை மையமாக வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஸோ வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டத்தில் பெருசாக இதில் ஈடுபடக்கூட வரவும் செலவும் சந்தோஷமாக கொண்டு போகலாங்க. பணத்தை சேமிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருக்கிற பணத்தை சேமித்து ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. மாற்று வழியை யோசனை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களை உடன் பிறந்தோரிடம் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் பேசி கொஞ்சம் அன்பு மலரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையான பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் டு டாக் எல்லாத்தையும் பேசுவீங்க. பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு எல்லாமே தீபாவளி நல்லா கொண்டாடிப்பீங்க. அதனால் எல்லாமே சேர்ந்து அண்டை வீட்டாரோட சேர்ந்து உங்கள் உறவு பலப்படும். அக்கா நாங்கள் ஸ்வீட் பண்ணிக்கிறோம், இந்த அக்கா உங்கள்கிட்ட மிச்சர் சுட்டிங்களா கொண்டாங்கக்கா அப்படின்னு வாங்கி ஷேர் பண்ணிக்குவீங்க. இப்போப்பட்ட காலகட்டத்தில் உங்கள் அம்மனையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய புத்திசாலித்தனமான ஆலோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும். ரைட்டுங்களா? அப்பேற்பட்டவங்களுக்கு அவர்களிடமிருந்து உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவங்களும் அன்பை வெளிப்படுத்துவாங்க. நீங்களும் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது சின்ன சின்ன சண்டைகள் கூட மறந்து போகும். தாளாட்டி, சீராட்டி, பாராட்டி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு ஊடல் கூடல், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்களுடைய பாசமான பேச்சில் நீங்கள் பொத்துன்னு மயங்கி விழுந்துருவீங்க. அப்புறப்பட்ட மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாள்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பேசி சால்வ் பண்ணிக்குவீங்க. நேசம் அதிகரிக்கும். தொலைபேசி வழியாக, செல்ஃபோன் வழியாக பேசினாலும் கூட உங்களுக்கு அதில் ஒரு இன்பமான ஒரு வசீகரமான பேச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவனச்சிதைவுங்கிறது கொஞ்சம் வரும். அது ஃபோன் பேசுகிறதுலையோ, வீடியோ கேம் விளையாடுறதுலையோ ஏதோ ஒரு பக்கம் கவனச்சிதைவு வரும் படிப்புலேருந்து. அதனால் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு மற்ற படிக்கிறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் நீங்கள் தனியாக படிக்கிறத விட ஒரு குரூப் ஸ்டடி போடுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசரீசத்தில் குடும்ப தேவைகள் எதுவோ அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுவீங்க, தப்பொன்றும் கிடையாதுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் நன்மை பயக்கும். அது புதுசு நண்பர்கள், உறவுகள் எதாக இருந்தாலும் சரி, தெளிவான சிந்தனை உங்களுக்கு மிக தெளிவாகவே இருக்கும். திருவாதிரை பொறுத்த வரைக்கும், புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனதில் இருந்த ஒரு பாரம் ஒன்று குறைஞ்சு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய்க்கிழமையில் இருக்குதுங்க. லக்கியஸ்ட் நம்பர் 5ஆம் நம்பர், அப்புறம் 7ஆம் நம்பருங்க. லக்கியஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இன்றைக்கி நீங்கள் மகாவிஷ்ணு, லார்ட் விஷ்ணு, அவரை நீங்கள் மனசார ப்ரே பண்ணுங்கள். அப்படி விஷ்ணுவின் அருளால் எடுத்த காரியத்தில் தடையில்லாத ஒரு வெற்றியும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் ஆண்கள் எப்பவுமே கொஞ்சம் பிரைனரியாகவே திங்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக அணுகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. மூளையும் துருதுன்னு வேலை செய்யும். அதுக்காகவே உங்களுக்கு புத்திசாலி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைனரி கிங் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவார்டை கொடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ணி போவீங்க. அதுவும் இன்றைக்கி என்னுடைய ஒரு மிளறக்கூடிய அழகு எல்லாத்துக்கும் பழிச்சிருந்து தெரியும். அது உங்கள் வீட்டுக்காரனை என்ன நம்ம இன்றைக்கி மினுக்கு மின்றைய அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க. அவரோட மனசில் சந்தோஷம் வச்சுக்கலாம். அந்த மனசுடைய சந்தோஷம் முக வெளிப்பாட்டில் தெரியும். அதுக்காகவே உங்களுக்கு சார்மிங் குயின் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துட்டு கிளம்புறேங்க. போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்ரெட் அந்த செக்மெண்ட் இருக்குல்ல, சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் வீடியோ கடைசியில் இருக்குது, போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது விளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கடகராசி என்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று வரப்போகுது. அந்த மனமகிழ்ச்சியான செய்தினால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாகவே எனக்கு இருப்பீங்க. ரைட்டா? ரொம்ப ஒரு எமோஷனல் பாயிண்ட்லேயே எல்லா தன்மையிலும் இருப்பீங்க. வீட்டில் உள்ள அனைவரின் ஆசீர்வாதங்கள், அவங்க உண்டான ஒரு ஆமோதிப்பு தன்மை எல்லாமே கிடைக்கும். உங்களை நீங்கள் சொன்னால் சரிங்கிற மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பொது இடங்களில் கூட உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமாகவே வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, அல்லது வீட்டில் இருக்கிறீங்க, எதுக்கு பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை பேசுனா அந்த விஷயத்துக்காக, அந்த விஷயத்தை பேசக்கூடிய ஆட்களுக்காகவே நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீங்க. உன்னிப்பாக ஒரு இந்த விஷயத்தை கவனித்து கேட்பீங்க. அதுவே ஒரு அந்த காரிய வெற்றியும் கிடைக்கும், மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். சில பேர்த்துக்கு பயணங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தான் பண்ணாலும் உணர்ச்சி வசப்படைய தன்மை இருக்குங்காட்டி நீங்கள் அதிகமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்காது. அதனால் நடைமுறை வாழ்க்கை என்ன அப்படின்னு சிந்தித்து அந்த உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் தவிர்த்து இருப்பது கொஞ்சம் நல்லது.
ஓகே, எமோஷனல் பாயிண்டில் முடிவெடுத்து தப்பாக போயிடும், அது மட்டும் தான் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்சமான எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது மனம் விட்டு பேசி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹாப்பியாக மூவ் பண்ண ஹாப்பியான மூமெண்ட்டில் இருப்பீங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய தன்மை அலைச்சலோடு இருக்குங்காட்டி கொஞ்சம் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் இந்த ஜூஸு அது மாதிரி ஏதாச்சும் ஆப்பிள் ஆரஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு தெம்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அதான் பிஸ்னஸ் ஜாபு கேரியர்லாம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பொறுப்புணர்வு, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் தன்மையை நினச்சி பல பேர் பாராட்டுவாங்க. அது ஆஃபீஸ் போய் செஞ்சாலும் சரி, வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு செஞ்சாலும் சரி. ஒன்று வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் தொடங்க இன்றைக்கி ஒரு சாதகமான சூழல் அமைய போகுதுங்க. வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு பண்ணணும்னு உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சில்ல, அதனால் அதை பற்றி உங்களுக்கு நல்ல தகவல் வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுனா அதில் எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கு. வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு உங்களுடைய நல்லாயிருக்கு. சுய முன்னேற்றத்துக்கு ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு தெரியுதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்குது. கடகத்தை பொறுத்த பணப்புழக்கம் ரொம்ப சீராக இருக்கும், கவலைப்பட வேண்டாங்க. எது பண்ணாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு உண்டான பணம் கிடச்சி அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுறப்போ ஒரு விதமான திருப்தி கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஐயா, இதுக்காகத்தானே உழைச்ச அப்படின்னு சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், இல்லை ஒரு காலி இடம் வாங்கணும் அப்படி நினச்சிங்கன்னா அது குறித்த யோசனைகள் இன்றைக்கி பலப்படும். மனதில் எழுந்து அது சக்ஸஸாக நடக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் அது இன்றைக்கி ஆரோக்கியத்தில் மேன்மைத்தன்மை காணப்படும், கவலைப்படாதீங்க. குடும்பத்துடன் இணைந்து நீங்கள் எந்த ஒரு நாளையும் சந்தோஷமும் மட்டும் கொண்டாடுவீங்க. ஓப்பன் டு டாக் எல்லாம் பேசுவீங்க. ஸோ ஒளிமறைவே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து பல பேர் பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டாடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பல உறவினர்கள் வருவாங்க, பல நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்குவாங்க உங்கள் ஹாப்பி மூமெண்ட்டை. சூப்பராக இருக்குதுங்க. வீட்டம்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைகளை தெரிந்து கொண்டு, உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை. அவர்கள் மீது நீங்கள் காட்டுற அக்கறை இருக்குதுல்ல, ஒரு இன்வால்மெண்ட், அந்த அக்கறையை பார்த்து உங்கள் இல்லற வாழ்க்கை ரொம்ப ஜொலிக்க போகுது. ரைட்டா? அவங்களும் உங்கள் மேலே அவ்வளோ ஒரு பெரிய அக்கறையாக ஒரு அந்யோன்யமாக உங்கள்கிட்ட வந்து பழகுவாங்க. உங்கள் உணர்வுகளுக்கு 2 பேரும் மாற்றி மதிப்பளிச்சுக்குவீங்க. நீங்களும் மதிப்பளிப்போம், அவங்களும் மதிப்பளிப்போம். அதனாலேயே குடும்பம் தலை தோங்க போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் அந்த லவ்வபிள் மூமெண்ட்டில் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு இனிமையான நாளாக ஒரு இன்சிடென்ட் இருக்குது. மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இன்பமான செய்தி, அது திருமணம் பற்றி பேச்சுவார்த்தையோ ஒரு நல்ல சுப செய்தி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக நல்லா கொண்டாட போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த கடத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு படிக்கக்கூடாது. ஐயோ அவனுக்கு ஒரு டைம் படித்தா புரிஞ்சிருது, எனக்கு 4 டைம் படித்தா புரிய மாட்டேங்குது ஒரு ஏக்கம் வரக்கூடாது. ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஸோ முதல்ல தாய்மொழி சார்ந்த பாடங்கள் எது இருந்தால் தமிழ் மொழியில் படிக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்குள்ளே இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் நிதி நிலைமை மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணால் தான் நீங்கள் அதன் மூலிமா எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், நிதி சார்ந்து எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பார்த்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் வெற்றியை நோக்கி அமைஞ்சாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நிதி நிலைமை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் தெளிவு வேண்டும், கவனம் வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரங்களே இந்த நாள் அப்படி இருக்கணுங்க. உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. லக்கியஸ்ட் கலர்னு பார்த்தா உங்களுக்கு லைட் எல்லோ கலர் இஸ் பெட்டர் தான். மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னை பராசக்தி இருக்காங்களே, அன்னை காடஸ் பராசக்தியை நீங்கள் வணங்குங்க. அப்படி வழிபட்டிங்கன்னா பராசக்தி என்ன பண்ணுவாங்கன்னா மனசில் ஒரு விதமான தைரியம், ஒரு விதமான நம்பிக்கை, நிம்மதியை, குடும்பத்தில் சுபிச்சம் நினைக்கணும்னா பராசக்தி அம்மையா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் காசு பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் குடும்பத்துலேயும் சரி அம்மனையும் சரி ஃபியூச்சர் அம்மனைகிட்டையும் அந்த பாசம், நேசம், அன்பு, பரிவு எல்லாத்துக்குமே சூப்பராக இருப்பீங்க. அதுக்கு இல்லைன்னா உங்களை அடிச்சுக்கிற காலே கிடையாது. அதனாலேயே உங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலே அக்கறை இருக்குங்காட்டி உங்களுக்கு கேரியிங் கிங், பாசம் மிகுந்த ராஜா அப்படின்னு ஒரு சின்ன ஃபன்னோட கொடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உங்கள் குடும்பம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு இல்லறத்துக்கேற்ற ஒரு ராணியாக, இல்லறத்துக்கேற்ற ஒரு தேவியாக இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஃபேமிலி குயின் அப்படின்னு சின்ன அவார்டை கொடுத்துட்டு போயிட்டு வரங்க. போகிறக்கு முன்னால் உங்களுக்கும் அந்த சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் இருக்குது.
வீடியோக்கு பின்னால் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும். நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. சிம்மராசி நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு பொது பலன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய நிர்வாகத்திறன் இன்றைக்கும் மிக சிறப்பாக வெளிப்பட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு மற்றும் கௌரவம் விட்டு கொடுக்காமல் உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்கள் மனதில் ஒரு புதுவிதமான துணிச்சல் உண்டாகி தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு காலகட்டம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி ஒன்று பெண்டிங் இருந்திருக்கும். அந்த புதிய செய்தி உங்களை சேரும், கவலைப்படாதீங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையிலையோ அல்லது அரசு சார்ந்த சில விஷயங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு அதுக்குண்டான ஒரு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். அன்றைக்கி லீவாக இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி நாளை கூட பலிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தன்மை நல்லாயிருக்கு. சாதகமான பலன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். என்னென்னா உங்கள் முடிவில் எதாக இருந்தாலும் அடுத்த திணிக்க மாட்டீங்க. அப்படி திணிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கருத்து இன்னும் கொஞ்சம் மதிப்பளிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அவன் பேசுவானப்பா, ஆனால் கம்பல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தர், அது நண்பராகட்டும், நண்பியாகட்டும், உறவாகட்டும், யாரோ ஒருத்தர் சந்தித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேர் பண்ணக்கூடிய மூமெண்ட்டை ஷேர் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு ஒன்று இந்த சிம்மராசிக்கு எனக்கு இருக்குதுங்க. மற்றபடி எல்லாத்துக்கிட்டையும் பெரியவங்களை பார்த்தா கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்குவது, ஐயா நல்லா இருக்கீங்களா, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு ஆசீர்வாதம் பெறுவது உங்கள் அதிர்ஷ்டத்தை கூட்டும். பிரச்சனைகளை தவிர்க்குன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுடைய தலைமை பண்பு பாராட்டு ரைட்டுங்களா, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு மிளிரக்கூடிய தன்மையில் பல முடிவுகள் லாபத்தை தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போகும். அதனால் உங்களுக்கு எல்லாமே மேலதிகாரிகளாகட்டும், உங்கள் வாடிக்கையாளராகட்டும், எல்லாத்தையும் நல்ல பேர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையை கொஞ்சம் வளர்த்துட்டிங்கன்னா அவங்க ஆதரவு ஃபுல் டே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சிம்மராசி நேயர்களே, புதிய தொழில் தொடங்கணும், இல்லை சின்ன வீட்டில் ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாளுங்க. தொழில் தொடங்கலாங்க செவ்வாய்க்கிழமையில். அப்புறப்பட்ட உங்களுக்கு மணி ஃப்ளோவில் பண வரவு திருப்தியாக இருக்குதுங்க. முதலீடுகளில் இருந்து வந்த ஒரு சின்ன இடர்பாடு நீங்கி ஒரு பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா திட்டமிடுவீங்க, செயலாக்கம் பண்ணுவீங்க. நல்ல விஷயமாக தான் இருக்குது. தடங்கள் எதுவும் இல்லைங்க. வீட்டில் அத்தியாவசிய செலவுகள் இன்றைக்கி போகக்கூடிய காலகட்டத்தில் சமாளிக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்குது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கை கால் வலி, கொஞ்சம் அப்படியே உடம்பு பெயின் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் டாக்டர் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினருடன் இன்றைக்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. ஹாப்பியான மூமெண்ட்டை ஷேர் பண்ணி சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாமல் நாளாக மாற்றிக்குவீங்க. உறவுகளின் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். ரைட்டுங்களா? இல்லை வழக்கம் போல் கால் மேலே கால் போட்டு உட்காந்துறவங்க கூட நீங்கள் வந்தீங்கன்னா எந்திரிச்சின்னு கும்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க. வீட்டம்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசைகள் என்னென்னு நேற்றே தெரிஞ்சிட்டிங்க. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. அம்மனி உனக்கு பிடிச்சதை நான் நேற்று கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டா, அதனால் நான் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து தரப்போகிறேன் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஏங்க அது போன வருஷம் நினச்சதுங்க, ஒரு வருஷமாக நினச்சது இன்றைக்கி தான் வாங்கி தரேன், அப்படி தான் எனக்கு ஒரு வீட்டுக்காரன் வாச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இருந்தாலும் செல்லமாக இருந்தாலும் இதனால் வாங்கி கொடுத்தியே கொண்டா அப்படின்னு வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையான ஒரு உங்களுக்கு அம்மனி அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அம்மனியும் உங்களுக்கு இந்த பேண்ட் சட்டை விட இந்த வேட்டி சட்டை ஓட்டு பாருங்க அப்படின்னு ஒரு வேட்டி சட்டை கொடுப்பாங்க. அப்படியா, என் மஞ்சள் கலரே எனக்கு பிடிக்காது, மஞ்சள் கலர் சட்டை கொடுக்குறியே அப்படின்னு மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அம்மனி கொடுத்துட்டால் அப்படி வாங்கி கட்டிக்குவீங்க. இப்பேற்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை, ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. கோபதாபங்கள் பேச்சில் இருந்தால் கூட அது உங்கள் அன்பால் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுன்னு வச்சுங்களேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிணைப்பு இன்றைக்கி மற்றவங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க மனசுக்கு தெரியும். அந்தளவுக்கு பாண்டிங், சூப்பர் பாண்டிங், ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிஞ்சுட்டு செயல்படுவீங்க, ரைட்டா? டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க. எதிர்காலம் குறித்து நல்ல தீர்மானங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்பீங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். ஒரு டைம் 2 டைம் படித்தா மறக்கான்னு வச்சுக்கோங்க. 2 வாட்டி உங்களுக்கு கவனமும் சிதறாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட இது மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசு சார்ந்த விஷயங்கள், அதாவது தனியார் துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க. நல்ல ஒரு காரியத்துக்காக பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு அடிக்கோல் நாட்டலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. வெற்றி காணக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாளாக இருந்தாலும், மகிழ்ச்சியான செய்திகள் எதிர்பார்த்திருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே அது அமோகமாக நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும், அவசரப்படக்கூடாதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் வேலைகளில் கொஞ்சம் தடங்கல்கள், சின்ன தாமதங்கள் வந்தாலும் ஈவினிங் நல்லா நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களும் நிதானம் கொஞ்சம் அவசியம் வச்சுக்கங்களேன், பொறுமை. மொத்தத்தில் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பருங்க. கலரை போடுறதுக்கு கோல்டன் கலர் இஸ் மோர் பெட்டர் தேன் அதர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் இன்றைக்கி சன் கார்டன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை மனசார வழிபட்டீங்கன்னா
அவருடைய அருளால் உங்களுடைய வாழ்வில் துணிச்சலும் செல்வமும் பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது பண்ணாலும் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை நான் தான் தலைவன், அவங்களுக்காக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைமை ஏற்ற பண்பு இன்றைக்கி குடும்பத்துக்காக பண்ணுவீங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும். அதுக்காகவே அவங்களுக்கு லீடர் கிங் அப்படின்னு ஒரு பண்ணவாடை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொன்னோம் ஒரு கம்பீரமாக நான் தான் அந்த வீட்டில் ராணி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாம்பீகமாக இருப்பீங்க. நல்ல விஷயம். அப்பேற்பட்ட உங்களுக்கு ராயல் கிங், ராஜ கம்பீரத்தின் ராணி அப்படின்னு ஒரு அன்பொழுக அந்த ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு போகிறக்கு முன்னால் ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் உங்களுக்கும் இருக்குது. அது வந்து வீடியோ பின்னாடி இருக்குது, போய் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது வழிகட்டும் நற்பவி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். அன்பான கன்னிராசி நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அழுத்தமாக ஒரு முடிவெடுப்பீங்க, ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பீங்க, யார் வச்சு கட்டுப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட அழுத்தமான முடிவு எடுக்கக்கூடிய அது வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணமாகும்னா கண்டிப்பாக பயணமாகும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய இன்டெப்த் நாலேஜ், நுண்ணறிவுன்னு சொல்லுவோமோ தமிழில், அந்த நுண்ணறிவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பல வெற்றிகளை காணக்கூடிய, பல விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய நாள் இந்த நாள். உங்களை நீங்களே திங்க் பண்ணி பார்க்கலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் டல்லாக இருக்கிறவங்க நினைஞ்சா இருக்காது. ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு மேம்படக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வரப்போகுதுங்க. எதிர்பாராத பல நல்ல செய்தி பல திக்கிலிருந்து உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தில் இன்றைக்கி எந்த பயணம் போனாலும் சரி, ஒரு வேலையை வெளியில் போனாலும் சரி, நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு விர்கோவுக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் மற்றவங்ககிட்ட சின்ன சின்ன குறைகள் கண்டா அந்த குறைகளை சுட்டி காட்டி இன்டெரக்டாக பேச மாட்டேங்க. அதான் உங்கள் வெளியொன்று வச்சு புறமொன்று பேசுகிறோம், அது மாதிரி இருக்காது. நேரடியாகவே அண்ணா இது பண்ண தப்புங்கண்ணா பார்த்துக்க அப்படிம்பிங்க. அதை வந்து சூழ்நிலை அறிஞ்சு பேசுங்க. எல்லாத்துட்டையும் எல்லாம் ஓப்பனாக இருந்தால் சிக்கலாகனு வச்சுக்கலாம், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. மற்றபடி உங்கள் வேலைகளை முழுமையாகவும் கவனமாகவும் முடிப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது 100க்கு 101% முடியும். எப்பவுமே உங்களை மனசை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும், ரொம்ப அழுக்குப்படக்கூடாது, கண்ட நியாயத்தை பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அது உங்கள் மனசு மட்டும் இல்லை, வேலை தொழில் வியாபாரம் எதுலேயுமே. அப்படிப்பட்ட சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய உங்கள் மனசுக்கு ஏற்ற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், கவலைப்படாமல் இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கேரியர், ஜாப், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்றைக்கி ஆமோதிக்கப்படும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது பண்ணணும், புதிய வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி செயல்படுவதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாற்றிக்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிப்பது உங்கள் லாபத்தை கூட்டும். அக்யூரேட் கணக்கு பார்ப்பீங்க, அதனால லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் புதிய மாற்றங்களை நோக்கி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக மாற்ற போகுது. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்றைக்கி மிகவும் சிறப்பாக பிரகாசமாக இருக்குது. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு பிளான் பண்ணுவீங்க. என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ஃபியூச்சர் பிளான் என்னங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து இன்றைக்கி விடுபடுவீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நல்லா மனம் விட்டு பேசுவீங்க. இந்த நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகணும்ப்பா, கரெக்டா? எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக அப்படிங்கிற மாதிரி ஒரு பகவத்கீதை தன்மையில் நீங்கள் கொஞ்சம் செயல்படுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்துட்டையுமே எல்லா பொறுப்பையும் வாங்கி நீங்களே செயல்படுவீங்க. பால் பாக்கெட் வாங்கினதுலேருந்து அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே ஓடி ஆடி செய்வீங்க. குடும்பத்துக்காகவே நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வளர்த்துக்குவீங்க. அதனாலேயே பெரியவங்க ஆசீர்வாதம் அமோகமாக கிடைக்கும். வீட்டம்மனையை பொறுத்த வரைக்கும் என்னடா அது லேசாக தலைவலின்னு சொன்னோம், இந்த அளவு ஆம்புலன்ஸை கூப்பிட்டாரு கேட்குறாரு அப்படி பயப்படுற அளவுக்கு அவங்க மேலே அக்கறை செலுத்துவீங்க. லேசான தலைவலிக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்களா, பைக்லேயே போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சா கூட ஐயோ நீ உட்காந்துட்டு வந்தால் எச்சா தலைவலிக்கு படுத்துக்கிட்டே போகணுங்களே அதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள நினைப்பீங்க. கேட்டுங்களா? அப்படிப்பட்ட தன்மை அவங்க மேலே ஒரு அக்கறைக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு அவர்களின் சின்ன சின்ன தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சு அவங்கள மன மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க. என்னை நம்பி வந்திருக்கம்மா, உன்னை கைவிட்டுவோனா, ஆனால் நீ தான் என்னை கைவிட்டுட்ட ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம் மிகுந்த பேச்சால், ஒரு அன்பொழுக பேச்சானால் உணர்ச்சி பூர்வமாக பேசங்காட்டி ரெண்டு பேரும் அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் மீதான பாசம் அம்மனிக்கும் அதிகரிக்கும். ஐயோ என் வீட்டுக்காரர் என் தெய்வம், என் குலசாமி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாராட்டி சீராட்டி அன்பை பரிமாறிக்குவீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் மனசார பேசி விட்டு கொடுத்து சந்தேகங்கள் இருந்தால் தீர்த்துக்கிட்டு நல்ல நாளாக உறவுகள் வலுப்படுற அளவுக்கு பேசுவீங்க. தன்மை நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு பசங்க உலகில் பொறுத்த வரைக்கும் கடினமான பாடங்கள் இருந்தால் படிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டா, அப்பா அம்மா மட்டும் டிவி பார்க்குறாங்க, இப்போ டிவி பார்க்க உடலில் நினச்சிட்டு இருந்தா உங்கள்கிட்ட அது டைவர்ட் ஆகாமல் கடினமாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லா படிக்கலாம்.
ரைட்டுங்களா? புதுசாக வேலைக்கு போகிற இல்லை புதுசாக ஹையர் ஸ்டடி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இன்றைக்கி சாதகமான சூழல் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் எது இருந்தாலும் அதை அடைச்சிருவீங்க. மன நிம்மதி சந்தோஷமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள், சூப்பரான நாளுங்க. பணவரவு திருப்தியாக இருக்குது, அதை பற்றி கவலைப்பட ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் எது எடுத்தாலும் ஒரு நல்ல பயன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. லக்கியஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர், அப்புறம் 3ஆம் நம்பருங்க. அப்புறம் லக்கியஸ்ட் கலர் பார்த்தா உங்களுக்கு கிரே கலர் நல்லாவே இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் மகாவிஷ்ணு லார்டு விஷ்ணு இருக்கார்ல, அந்த விஷ்ணுவை ஒரு கும்பலாம் அல்லது அவர் அவதாரம் கிருஷ்ணர் இருக்கார்ல, அந்த கிருஷ்ணரை வழிபடுவது கூட ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் கிருஷ்ணரையோ மகாவிஷ்ணுவையோ நீங்கள் வழிபட என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு நெளிவு சுழிவுலாம் கொஞ்சம் கரெக்டாகி உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிறப்பான யோசனைகளும் உங்களுக்கு பல பேர் வந்து சொல்லுவாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு நீங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் நல்ல முறையில் திங்க் பண்ணி குடும்பத்தை பாசிட்டிவாக நடத்தணும், நான் தான் ஹெட் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற நினைக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஒரு அக்கறையாக இருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு விஸ்டம் கிங் அப்படின்னு ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்ஃபெக்ட் குயின், எதுலேயுமே குறை இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கும்னு நினைப்பீங்க. ரைட்டா? அவர்பட்ட உங்களுக்கு பர்ஃபெக்ட் குயினும் இந்த விஸ்டம் கிங்கும் அமோகமாக வாழ சென்னிமலை முருகன் வந்து அருள் புரிவான். உங்களுக்கும் சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் இருக்குது, வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு விட்டுங்களா கன்னிராசி நேயர்களே? தேங்க்யூ. துலாம் ராசி நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சில் ஒரு விதமான கவர்ச்சி கூடும். வசீகர பேச்சுமாகல, அப்படி வசீகர பேச்சு, கவர்ச்சியான பேச்சு, பிறரை எளிதில் கவரக்கூடிய பேச்சு உங்கள்கிட்ட துலாமில் மிளறக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமையில். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முக்கிய தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்களின் புத்திசாலித்தனம் அதி மேதாவித்தனமாக காமிக்க இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. அதன் மூலியமாகவே பல சாதகமான முடிவுகளை எடுத்து டக்குன்னு காரியத்தை முடிச்சிருவீங்க. அதுவும் எல்லாத்தோடையும் சேர்ந்து நீங்கள் செயல்படுவது இன்னும் வெற்றியை அனுசரித்து போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனுசரிப்பு உங்கள் பலத்தை இன்னும் கூட்டும், நல்ல பேர் எடுத்து தரும், காரிய வெற்றி ஈஸியாக முடியும்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு பயணங்கள் போகாட்டி சோர்வு, டயர்டு, ரொம்ப அலைச்சலப்பா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது மாதிரி நினச்சிங்கன்னா வெட்டி அலைச்சல் பிரயோஜனம் இல்லை நினச்சிங்கன்னா அந்த அலைச்சலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. துலாம் ராசி நேயர்களே, என்னென்னா நீங்கள் எப்போவுமே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிறரிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை மாற்றி கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன். உங்கள் வேலையில் இன்றைக்கி நேர்த்தியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அது ரொம்ப அவசியம். சூப்பராக இருந்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இன்றைக்கி போனாவே சென்று அடிச்சுட்டு போகலாம். 10 பேர் உங்களை பார்த்து இன்றைக்கி கவரேஜ் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு கொஞ்சம் விதவிதமான வாசனை திரவியம் சொல்லக்கூடிய செட்டு பாட்டில் மேலே கொஞ்சம் மோகம் இருக்குது இன்றைக்கி. ஸோ நல்ல விஷயம். சில பேருக்கு பிடிச்ச சென்ட்டை வாங்கி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நயமான பேச்சு, தன்மையான பேச்சு வெற்றிக்கு வழியாகும். உங்களுக்கு சண்டைக்கு வரவங்க கூட ஐயோ ரொம்ப பொறுமையாக பேசுகிற, சண்டைக்கு போகக்கூடாதுன்னு பேக் அடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை வந்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் உங்கள் கடைக்கு வருவாங்க, வெளியே போக மாட்டாங்க. உங்கள் மேக்னெட் பவர் இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேக்னெட் பவர்னால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பல வாடிக்கைகளை கவர்ந்து இழுப்பீங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படக்கூடிய தன்மையில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான சூழல் அமையப்போகுது. அதுவும் ஊடகத்துறையில் இருக்கீங்க, கலை சார்ந்து தொழில் இருந்தீங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய நிலவில் இருக்குது. எதிர்பாராத தனலாபம் கூட பல பேருக்கு அமோகமாக அமையுதுங்க. பண பரிவர்த்தனை பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பண்ணாமல் சீரியஸாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப கவனமாக இருப்பது, பணத்தை கொஞ்சம் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கலாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி அகமகிழ்ச்சி, புற மகிழ்ச்சி ரெண்டுமே சூப்பராக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உண்மையில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மனினுடைய ஆலோசனை இன்றைக்கி வெற்றிக்கு வகுக்கும். ஐயா பணம் சம்பாரித்தேன், லாபம் சம்பாரித்தேன், அதை பாராட்டுறேன், அதுக்குன்னு கண்டவும் செலவு பண்ணல, கொண்டா பணத்தை அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமில்ல, தூம்னு அடித்து விளாசிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அவங்களுக்கு அந்த ஆலோசனை சேர்த்து வைங்க, நாளைக்கு நமக்காக குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அதை கேட்டிங்கன்னா பணத்தை நிறைய மிச்சம் பண்ணலாங்க. குடும்பத்துடன் மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, ஒரு ஷாப்பிங் மால் போகிறது எல்லாம் போகணும்னு நினச்சா கூட அம்மனி விட மாட்டாங்க. அங்கே இருக்குய்யா வெட்டி செலவு, ஷாப்பிங் மால் போய் என்ன பண்ணுற, என்ன வாங்கணும், ஒன்றும் வேண்டாம் மளிகை கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கடையிலே வாங்கிக்கலாம். எங்கே சினிமாவுக்கு அங்கே போகிற டிவி பார் வா அப்படின்னு டிவி வாங்க, நேற்று சுட்ட இட்லி
சாரி நேற்று சுட்ட மிச்சரு முறுக்கு பலகாரத்தை கொண்டு வந்து இது சாப்பிட்டு போகிற இதுக்கு மேலே ஷாப்பிங் மாலில் வந்து பண்ணுறா அப்படின்னு வீட்டையே ஒரு ஷாப்பிங் மாலாக மாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு அடாப்டர்ஸ் செலவு மிச்சம் பண்ணக்கூடிய தன்மையை இன்றைக்கி உங்கள் அம்மனிக்கிட்ட எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுறது கெடுத்தான ஒன்று செலவு மிச்சம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தன்மையில் உங்களுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இருவருக்கும் இடையே வந்த ஒரு இனிமையான உரையாடல் அந்த வீட்டோடையே ஒரு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல. மொத்தத்தில் அவங்களாலேயே உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குங்க. அம்மனி சொல்கிறல கொஞ்சம் கேஷுவலாக இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், சொல்கிறத கேளியா கசக்கு முசக்குன்னு பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றுவீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி அம்மனி பேச்சை கேட்டால் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பசங்களை பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டடி போடுறது கொஞ்சம் பெட்டர். தனியாக படிக்கிறத விட பல ஐடியாக்கள் வேணும்னா குரூப் ஸ்டடி போட்டுக்கோங்க. புதிய மொழி ஏதாவது கற்றுக்கணும் அல்லது உங்கள் டேலண்ட்டை ஏதாவது வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு சூழல் ஒரு ஆர்வம் இன்றைக்கி உண்டாகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய உறவுகள் மூலிமா பல அனுபவம் பல அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமோகமான நாளுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் இன்றைக்கி பலனளிக்கும், வெற்றி நிச்சயம், கவலைப்படாமல் இருக்கலாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக செயல்படுவது ரைட்டா. நம்மளால் முடியலையா போய் அம்மனிட்டு போய் சரண்டர் ஆகுது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் போய் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கு சூப்பரான நாளாக கொண்டு போயிடலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 6ஆம் நம்பருங்க 8ஆம் நம்பருங்க. லக்கியஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் ப்ளூ கலர், மோர் பெட்டர் தான் அதர் கலர்ஸ்னு சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனசார வணங்கு. அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு செல்வச் செழிப்பு, வாழ்வியல் மகிழ்ச்சி, ஸ்திரத்தன்மை, ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ரைட்டுங்களா. பேர்பட்ட துலாம் ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகள் என்ன சக்ஸஸ் ரேட் வந்தாலும் சரி, அம்மனியோட மட்டும் குடும்பத்தில் சண்டை வந்தால் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சமாதானத்துக்காகவே முயற்சி பண்ணுவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஹார்மோனி கிங் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுத்துட்டு, அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கருணையாக அப்புறம் எப்படி அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அழகாகவே டீல் பண்ணுவாங்க. அதனாலே அவங்களுக்கு கிரேசியஸ் குயின் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கும் இந்த ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சீக்ரெட் செக்மெண்ட் வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் இன்னைக்கு உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான மந்தத்தன்மை குறைஞ்சு ஒரு விதமான வேகம் வெளிப்படும், ஸ்பீட்னஸ். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இன்றைக்கி ஒரு நடப்பதற்குடான வாய்ப்பும் நல்லா தெரியுதுங்க. உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. சொத்து சம்பந்தமாக பூர்வீக பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் ஒரு தீர்ந்து லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குதுங்க. வீண் அலைச்சல்கள் இருந்தால் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடல் நலத்திற்கும் அது ரொம்ப சேஃப்டி ஜோனும். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எப்பவுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டீங்க. நிதானமாக நிறுத்தி ஒருத்தருக்கு 2 டைம் யோசனை கேட்டு தான் பண்ணுவீங்க. அதனாலேயே அந்த அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம் பல விஷயத்திலிருந்து. உங்கள் உணர்ச்சிகளை எமோஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாமல் அதை கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாளாக கொண்டு போகலாங்க. அதே சமயத்தில் உங்கள் நேரத்தை வீணடிக்கும் நபர்கள் நிறையா இருப்பாங்க. வெட்டி அரட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த வெட்டி அரட்டை அடிக்கக்கூடிய பல பேர் உங்களை வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா சாமி என்ன ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லது. உங்களோட வெட்டியாக பேசுகிறதுக்கு அமைதியாக போய் தியானம் பண்ணால் கூட மனசுக்கு இதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேரியர் பிஸ்னஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவ வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதி ஒரு மரியாதை கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். அது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, கம்பெனிலேயே ஒர்க் பண்ணாலும் சரி. அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டால் கூட வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் 10 பேர் வந்து உங்களுக்கு திக்குமுக்காடு வைப்பாங்க. என்னடா வந்தால் ஒருத்தர் வர முடியல, வந்தால் 10 பேர் வராங்களே, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டல்லான ஒரு நேரத்தில் கூட பிஸியாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை டக்குன்னு மாறுன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே நீங்கள் ஒரு அந்த தொழிலை டெவலப் பண்ணணும், அந்த தொழிலை எப்படி விரிவாக்கம் பண்ணணும் ஒரு ஐடியா கூட உங்கள் பார்ட்னர் மூலியமாவோ தனிப்பட்ட முறையாவோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ சில பேர் தொழில் ரீதியாக அது சம்மந்தமாக பயணங்கள் கூட அமையும். அந்த பயணங்கள் அனுகூலமாக நடக்கும். ஏற்பட்ட தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊழியர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க முதலாளி, போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் கீழே வேலை செய்கிற ஆட்களை கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண வரவு ரொம்ப சீராக இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதிர்பாராத நிதி ஆதாயம் கூட சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய கடன்கள் அடைப்பதற்கு ஒரு நல்ல வழி ஒன்று கிடைக்கும்.
நல்ல ஒரு ஐடியா பல பேர் வந்து கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட பல பேர் நாருங்க அது நெருங்கி உற்ற உறவினர்கள் உற்ற நண்பர்களை சொல்கிறாங்க. ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு சேமிப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். 1000 மணி நேரம் குடும்பத்தை நான் மட்டும் இல்லை, என் தங்கச்சி தம்பி எல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறப்பட்ட உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி கொண்டாடுவீங்க. குடும்பத்துடன் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறது, இன்றைக்கி தீபாவளி டைம் லீவாக இருந்தால் கூட திறந்துருக்கிற ஹோட்டல் போய் சாப்பிட்றது, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறது, இப்படி குடும்பத்துடன் மகிழ்ச்சியை கொண்டாட ஏதோ ஒரு மூமெண்ட்டை ஒரு மறக்க முடியாத நாளாக இன்றைக்கி மாற்றிக்குவீங்க. மற்றபடி எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் இன்றைக்கி உட்காந்து பேசி சொல்யூஷன் எடுத்துவீங்க. நல்ல மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரே வழி மனம் விட்டு பேசுகிறதான்னு புரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் டு டாக் டு அதர்ஸ். சூப்பராக இருக்குதுங்க. அம்மனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிப்பாங்க. நீங்களும் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடக்கங்காட்டி, பாசமாக பேசங்காட்டி, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளங்காட்டி, சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட, வீண் விவாதங்கள் வந்தால் கூட அது இல்லறத்திற்கு நலம் சேர்க்கும் அளவுக்கு மாறிடுது. ரைட்டா? தனித்தனியே சண்டை போட்டாலும் சரி, குடும்பத்துக்காக தான் அந்த சண்டை நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கொஞ்சம் அந்யோன்யத்துக்கு அளவு இல்லாமல் ஒரு பஞ்சமில்லாத ஒரு நாளாக மாற்றிப்பீங்க. இணக்கமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் மீதான ஒரு அன்பை அவங்க செலுத்துவாங்க. அந்த அன்பு அதிகரிக்க அவங்களுடைய ஆசைகளும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆசைகள் நிறைவேற மனசுக்குள்ள ஒரு குதூகலம் கிடைக்கும். அந்த குதூகலத்தில் இன்றைக்கி இந்த நாளை கொண்டாடுவீங்க. யாருங்க? நம்ம லவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே. இப்பேற்பட்ட உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நல்லாவே நடக்குதுங்க. முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த காதல் அப்படிங்கிறது திருமணத்தில் போய் முடியக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி நல்லா இருக்குது. பள்ளிக்கூடம் போகிற பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கடினமாக இருப்பீங்க. பட் கொஞ்சம் சில பேர் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இன்றைக்கி லீவுப்பா, படிக்கலீப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்குங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே லூஸாக விடலாம். ஒன்றும் பெரிய மைனஸாக தெரியலன்னு வச்சுங்களேன். விளையாட்டு சார்ந்த துறைகள் விளையாட போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரைட்ண்ணா? ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய நபர்கள், நம்ம பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபியூச்சர் அமையும். ஒன்று கவலைப்படாங்க, முயற்சி பண்ணலாங்க. இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும், விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கிங்க எடுப்புலேயே முயற்சி நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவ் மைண்டோடு செஞ்சீங்கன்னா சாதகமான ஒரு சூழல் அமைஞ்சுக்கும். ரைட்டா? வெட்டி பேச்சுக்கள், வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்களே, அனுசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுமை, உங்கள் நிதானத்துக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பயணங்கள் அலுப்ப தட்டினா கூட அந்த பயணங்களால் ஆதாயம் இருக்கும். அனுகூலமான ஒரு நாள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக கிடைக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அமோகமான லக்கி நம்பருங்க. கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்ஸ் மோர் பெட்டர் தேன் அதர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி துர்க்கை அம்மனை மனசார வணங்கணும். அந்த துர்க்கை அம்மனை வணங்க உங்களுக்கு அந்த அம்மனின் அருளால் உங்களுக்கு மனபயம், ஒரு விதமான தாழ்வு மனப்பயம்லாம் வரவே வராது. வாழ்வில் வெற்றி கொண்டான சுடரொளி போல ஜொலிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மிளிரப்போதும். துர்க்கை அம்மன் கொடுப்பாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து செய்வீங்க நல்ல விஷயத்தையெல்லாம். அதுக்காகவே உங்களுக்கு ஒரு வீரம் மிகுந்த ஒரு ராஜா, அதாவது பவர்ஃபுல் கிங் அப்படின்னு உங்களுக்கு தைரியமான ஒரு ஃபன்னவோட கொடுத்துட்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களும் அப்படி தான் உங்களுக்கு ஈக்குவலாக துணிச்சலாக எல்லா காரியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக ஃபுல்லே உழைப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு துணிச்சலான ராணி அப்படின்னு ஒரு பரிசை கொடுத்துட்டு உங்களுக்கும் அந்த சீக்ரெட் செக்மெண்ட்டில் வச்சுருக்கோம். எப்போங்க ஃபைனலில் போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. தனுசு ராசி என்பவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு மனசில் பிடிச்ச ஒரு விதமான ஒரு சூழல் அமைப்போம். எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சூழல் இன்றைக்கி வரப்போகுது. அந்த சூழல்னால் மனசுக்குள்ளே ஒரு விதமான அமைதி, ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன சாமியார் மாதிரி இருப்பீங்க. ரைட்டா? தெளிவும் அமைதியும் இருந்தால் மனசு எப்படி இருக்குது? சஞ்சலம் இல்லாத இருக்குது. சஞ்சலம் இல்லாத மனசில் எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்ல முடிவு கிடைக்கும். அந்த முடிவுனால் வெற்றி கிடைக்கும். இதுதான் உலக வழக்கம். அப்புறப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆன்மீக தேடல் இன்றைக்கி அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன நிம்மதி அடையணும்டா சாமி அப்படின்னு மன நிறைவு கொண்டான வழியை தேடுவீங்க. தனுசு ராசி நேயர்களே, இப்படி சஜிடேரியஸில் இப்படி இருக்கங்காட்டி புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு வாழ்வில் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அல்லது புதிய வெளிச்சத்தை காணக்கூடிய தன்மை உருவாகுங்க. அதை மினி சாமியார் சொல்லிட்டேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனை அல்லது சட்ட சம்மந்தமாக ஏதாச்சும் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி சாதகமான முடிவு தெளிவான மனசுலேருந்து எடுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருந்து அந்த முயற்சியை கைவிடாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கைவிடும். நினச்சபடி நடக்குங்க. தனுசு ராசி நேயர்களே, அடுத்தவங்களை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணவே மாட்டீங்க. தன்னை பற்றி மட்டுமே பாசிட்டிவாக அந்த வைப்ரேஷனோட கவலைப்படங்காட்டி நீங்கள்
நோ கமெண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ், அது ஸ்ட்ராங்காகவே இருங்க. ஓகே, அப்படிப்பட்ட உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட இன்றைக்கி நல்ல இறை அருள் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். குழப்படாதீங்க. உங்கள் கேரியர் பிஸ்னஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலையில் உள்ள அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாத நாளாக அன்றைக்கி கொண்டு போங்க. மற்றும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். சுணக்கம் இல்லைங்க, எல்லாம் பாராட்டுவாங்க. மேலதிகாரிகள் சப்பார்டினேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் கூட எந்த தொந்தரவும் இருக்காது. ஓகே, உங்கள் ஃப்ரீ மைண்டில் விட்டுருவாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தமாக சில பேர் வெளிநாடு தொடர்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது தொடர்பாக ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய சுப செய்தி ஒன்று வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுவை உண்டான பணம் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் ஒரு முடிவுக்கு வரும். ஓரளவுக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கும். மற்றபடி உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்காட்டி இந்த நாளை நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல நாளாகவே மாற்றிக்கலாங்க. அதே சமயத்தில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சூப்பர், திருப்தியாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகுது. அமைதியாக இருந்தவனுக்கு பாடுறா அதிர்ஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன தனவரவு பணவரவு மகிழ்ச்சியான செய்தி சுப செய்தி வந்து சேர்ந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெரிய தொகை வந்தவங்களுக்கு என்ன முதலீடு செய்யலாங்கிற ஐடியா கூட செய்ய திட்டமிடக்கூடிய தன்மை வளரும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேமிலியில் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இன்றைக்கி மறையக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிதானமாக பேசி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவீங்க. குடும்பத்துடன் ஆன்மீக சிந்தனையுடன் நல்ல இந்த நாளை கொண்டாடுவீங்க. என்னப்பா கஷ்டப்படுறீங்க, கோயிலுக்கு போய்ட்டு விளாண்டு குடும்பத்துடன் கோயிலுக்கு போய் ஒரு சின்ன வேண்டுதல் நிறைவேற்றிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உறவுகளுடன் பாசத்தை நண்பர்களுடன் நேசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமோகமான சூழல் இன்றைக்கி இருக்குதுங்க. வீட்டமனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே நேற்றை விட இன்றைக்கி அதீத நம்பிக்கை இருக்குது. என்னையா திடீர்னு சாமியார் ஆகிட்டேன், இல்லை உங்களுக்கு நல்ல புத்தி வந்துருச்சா அப்படின்னு அவங்களே சந்தேகப்படுற அளவுக்கு காலங்காத்தால் எந்திரிச்சு குளிச்சுட்டு காய் வெட்டி கட்டிக்கிட்டு வாமா கோயிலுக்கு போகலாம்பிங்க. அவங்க என்னையாது இன்னைக்கு கறி எடுக்க சொல்லிங்கன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை நல்லாலே பரவாயில்லையே, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போல கறிதிங்க முறையே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அதீத நம்பிக்கையை உருவாகி அதன் கனிவு வரக்கும் உங்கள் மேலே. இப்படிலாம் இருக்கணுங்க, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட உங்களை ஒரு கணவனாக மீறிய ஒரு நபராக உங்களை பார்ப்பாங்க, ரைட்டா? அன்பொழுக பார்ப்பாங்க, அரவணைச்சு கொண்டு போவாங்க. குடும்பத்தை சீர்தூக்கி பாசம் மிகுந்த ஒரு நேசமிகு ராணியாக உங்கள்கிட்ட மாறி நடப்பாங்க, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட உங்களை நீங்கள் சின்ன சின்ன பரிசை கொடுத்து அவங்களை அசத்துவீங்க. அப்படி ரெண்டு பேரும் நல்ல மூமெண்ட்டில் உணர்ச்சி பூர்வமான தம்பதிகள் அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்குவீங்க, கணவனும் மனைவியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் மனையை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் ரொம்ப அன்பொழுக பேசுவீங்க. ரெண்டு பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி ஆதரவு கொடுத்துக்குவீங்க. மனம் விட்டு பேசங்காட்டி உங்கள் உறவு பலப்படக்கூடிய தன்மையில் இருக்கும். உங்கள் பேச்சு அடுத்த கட்ட முயற்சிக்கு போகும். திருமணத்தை பற்றி நல்ல விஷயம் நடக்க போது, கவலைப்படாமல் சொல்லலாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு முயற்சி செய்திருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. புதிய பாடங்கள் எதுவானாலும் கற்றுக்கொள்ள ஆர்வம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக படிக்கலாம், கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசில் உறுத்திட்டு வந்த பல குழப்பங்கள் இன்றைக்கி தெளிவடையக்கூடிய காலகட்டம் இருக்குது. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனலாபம் பண லாபம் கிடைக்குங்க. சந்தோஷமான நாள், நல்லா சூப்பராக இருக்குதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல் இருந்தால் கூட அந்த அலைச்சலை தவிர்த்து வேலைகள் சற்று தாமதமாக தான் முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் பலன் லேட்டாக கிடைக்கணும் வருத்தப்படுவீங்க. அதனால் மன உளைச்சல் கொஞ்சம் வரும். அந்த மன உளைச்சல் நீங்கணும்னா நான் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க உத்திராடம். அதே சமயத்தில் லக்கி நம்பர் 3 7ங்க, கலர் ஆரஞ்சு கலர். உங்களுக்கு இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வணங்க நான் சொன்னோம்ல அந்த மெயினான அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி அருளால் அறிவும் தெளிவான சிந்தனையும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மினி சாமியார்னே சொல்லிட்டேன். அதனாலேயே உங்களுக்கு ஞான வேந்தன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த காரியம் பழிச்சிருங்க இன்றைக்கி. அதனால் பார்த்து நிதானமாக சாபங்கத்துக்கு விட்டுறாதீங்க, எல்லாத்துக்கும் வரமாக கொடுங்க. அதனாலேயே உங்களுக்கு ஞான வேந்தன் அப்படின்னு ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு நம்ம அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள அப்படித்தான் தன்னம்பிக்கைக்கு அவங்கள அடிச்சுக்கிறக்கு ஆளே இல்லை, ரைட்டுங்களா? உங்களையும் அரவணைச்சு போவாங்க, குடும்பத்தையும் அரவணைச்சு போவாங்க. தன்னம்பிக்கை மிளறக்கூடிய ராணிகள், அதுக்காகவே உங்களுக்கு ஃபெய்த் குயின் நம்பிக்கைகளின் ராணி அப்படின்னு ஃபன்னாவோட கொடுத்துட்டு உங்களுக்கும் ஸ்பெஷல் சீக்ரெட் அந்த மூமெண்ட் இருக்குது. சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் இருக்குது உங்களுக்கு இங்கே வீடியோ பின்னால் போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மகர ராசி நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்கள் உண்மையான உழைப்பிற்கேற்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அதில் சோர்ந்தும் போக வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். நிலுவையில் உள்ள பல காரியங்கள் இன்றைக்கி முடிச்சுட்டு மன நிறைவோடு இருப்பீங்க.
லீவாக இருந்தாலும் வீட்டிலேருந்தே அந்த காரியத்தை ஆன்லைன்லேயோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயோ முடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத இந்த மகரத்தை கேப்ரிக்கானை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு விதமான ஒரு பொறுப்பு உணர்வு அதிகமாகும். ரைட்டா? ரொம்ப சீரியஸாக இருப்பீங்க. ரொம்ப சீரியஸாகவே எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் இலக்குகள்னு சொல்லக்கூடிய உங்கள் அப்ஜெக்டிவை நோக்கி கவனத்துடன் செயல்படுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள், உங்களை சுற்றி உள்ள பல மைனஸ் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. என்னென்னா உங்கள் வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக தள்ளிப்பட மாட்டீங்க. எடுத்தால் அந்த காரியத்தை முடிச்சிடணும். நாளைக்கு தள்ளிப்பட்டால் பேர்டன் ஆயிரும், வேலைப்பளு கூடிரும் அப்படின்னு நினச்சி வேலைகளை தள்ளி போடாமல் நீங்கள் உடனுக்குடன் முடிக்கங்காட்டி இன்றைக்கி அருமையான நாளாக அமோகமாக இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, பிறரிடம் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது கூட உங்களுக்கு நல்லது தான். அவங்க 10 பேர் 10 விதமாக நெகட்டிவ் சொல்லுவாங்க. அதை பற்றி எதுக்கு நம்ம கவலை அப்படின்னு காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அதனாலேயே உங்களுடைய உன்னதமான போக்கு வெற்றிக்குண்டான வழியை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சூப்பரான நாளாக கொண்டு போகலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கேரியர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாப்பா அப்படிங்கிற அளவுக்கு கடமை உணர்ச்சி உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் மாறப்போகுது. ஓகே, சூப்பர் குட் டே அப்படின்னா அது உங்களுக்கு தானுங்க. கடினமான வேலைகளை கூட ரொம்ப சுலபமாக லகுவாக சிரமம் இல்லாமல் 10 பேர் சப்போர்ட்டோட டக்குன்னு முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பேச்சு வன்மை இல்லாமல் தன்மையாக இருக்குது உங்கள் வீட்டில். வியாபார தொழிலில் கூட ஒரு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு எப்படியெல்லாம் டாக்டிக்ஸாக வியாபாரம் பண்ணால் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம்னு நல்ல வழியில் நேர் வழியில் சிந்திச்சு செயலாற்றம் கொண்டு வருவீங்க. நல்லா இருக்குதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல அமோகமான வாய்ப்பு ஒன்று காத்து கிடக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு வருமானம் சீராக இருக்குது. வருமானத்துக்காக கவலைப்பட மாட்டீங்க. வேலையில் கவனமாக இருப்பீங்க, தொழிலில் கவனமாக இருப்பீங்க, வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க. அதுக்காக வருமானம் சீராக இருந்தாலும் சேமிப்பு ஓரளவுக்கு தக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்குதுங்க. தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக குறைப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு நிதி நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். உங்களை தாண்டி போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்கணும், புது வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நல்ல ஒரு யோசனை வருங்க. அந்த யோசனைக்கு உண்டான ஒரு கால வரம்பும் இன்றைக்கி நடக்க போகுது. தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவதற்காக விரும்புவீங்க. பாசம் நேசம் அதனாலேயே அதிகரிக்கக்கூடிய தன்மையில் எல்லாத்துக்கும் பேச்சுக்கும் அவங்க ஆலோசனைக்கும் நீங்கள் மதிப்பளித்து உற்று கவனித்து அதை பண்ணுவீங்க. அதனாலே பரவாயில்ல, நம்ம வச்சு கூட கேட்கலானாப்பா அப்படின்னு பல பேருக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உறவு, நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாத்திட்டையும் அனுசரித்து போங்காட்டி எல்லாத்திட்டையும் சரௌண்டிங் நல்ல சூப்பரான ஒரு மனிதராக மிளறக்கூடிய தன்மையில் நீங்கள் இன்றைக்கி வாழ போகிறீங்க. கண் முன்னாடி பார்க்கலாங்க. வீட்டவனையை பொறுத்த வரைக்கும் ஒரு கருணை நிறைந்த மனசுக்கு இதமான தென்றல் வீசக்கூடிய ஒரு தன்மையில் அவங்க இருப்பாங்க. ஒரு கஷ்டம்னு வந்தால் கூட ஒரு சின்ன சிரமம்னு அவங்கள்ட்ட பேசினா கூட விடுங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு தோளோடு தோல் கொடுத்து கூடவே நிற்பாங்க. சின்ன கோபம் வந்தால் கூட அவங்க விடுங்க என்னங்க கோவப்படுறீங்க, கோவப்பட்டால் காரியம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு அந்த கோபத்தை தணிக்கிற அளவுக்கு அவங்க கூல் டவுன் ஆகிடுவாங்க. என்ன பேர்பட்ட உங்களுக்கு நீங்கள் பாசத்துடன் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களும் அப்படி தான். அந்த ட்ரை உங்களுக்கு நல்ல உற்சாகமான நிலையை கொடுக்கும். 2 பேர்த்துக்கும் நல்லிணக்கம் கூடி குடும்பத்தை அந்யோன்யமாக கொண்டு போவீங்க. ரைட்டா? அம்மனியோட அளவில்லாத அளப்பரிய ஒரு அரண்மனை வாழ்க்கை வாழப்போறேன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட சூழல் சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்போசிட் உணர்வுகள், அதாவது நம்ம ஃபியூச்சர் அம்மனியும் ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் 2 பேரும் மாற்றி மாற்றி தங்களுடைய மனசில் இருந்தக்கூடிய எண்ணங்களை ஒரு டீப் உணர்வுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு மதிப்பளித்து அதுக்கு செயல்படும். அப்போ செயல்படங்காட்டி உங்களுக்கு உறவு பாண்டிங் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். கொஞ்சம் அடுத்த மூமெண்ட்டுக்கு கொண்டு போவீங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலவு வந்தால் கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடினமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த இலக்குகளை நிறைத்து படிக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கதே இல்லையோ இன்றைக்கி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சரி, உங்களால் குடும்பத்துக்கும் சரி, தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே உங்களாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் அமோகமாக கிடைக்கும். கொல்லப்படாமல் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் வந்தால் கூட அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழி நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நண்பர்களின் உதவி ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கல. லக்கேஸ்ட் நம்பர் 5ஆம் நம்பருங்க, 8ஆம் நம்பருங்க. உங்கள் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பிளாக்னு வந்தாவே நீங்கள் ஒன்று சனீஸ்வரனை வணங்கணும், இன்னும் ஆஞ்சநேயரை வணங்கணும். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயரை, லார்டு ஆஞ்சநேயா ஹனுமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் இன்றைக்கி ஒரு சோம்பல் இல்லாத ஒரு சுறுசுறுப்பான ஆளாக, ஒரு தைரியமான ஆளாக, உழைப்பிற்கேற்ற கடின உழைப்புக்கு பயப்படாத ஆளாக இன்றைக்கி வெற்றி என்ற இலக்கை நோக்கி மிளிர போகிறீங்க.
சூப்பராக இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒர்க் கிங், உழைக்கும் வேந்தன், ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாங்க. ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் மன்னன் அப்படின்னே சொல்லலாங்க. அம்மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுலேயுமே சாலிட் குயின், உறுதியாக இருப்பாங்க. ஓகே, நிலைத்த தன்மையுடன் பேசுவாங்கல்ல, அதுக்காகவே ஸ்டாட்டிக் ஆர் சாலிட் குயின் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த சீக்ரெட் செக்மெண்ட் வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிறேன், போய் பாருங்கள். மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு, முருகன் துணை இருப்பான், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. கும்பராசி நேயர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்வாகவும் தெளிவாகவும் இருக்கும். யார் சொன்னாலும் அது மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு சமுதாயத்தில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய தன்மை உங்கள் புதிய நட்புகள் மூலியமாகவும் கிடைக்கும். பழைய நட்புகள் மூலியமாகவும் அது முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு. பணப்பிரச்சனையில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்கள் மனசில் ஒரு விதமான கான்ஃபிடென்ட், ஒரு விதமான புதுமையும் தன்னம்பிக்கையும் காணப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. இது மாதிரி தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் கண்டிப்பாக பேச மாட்டீங்க. தேவைப்படும் இடத்துல மட்டும்தான் தேவையான விஷயத்தை பேசுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு நீங்கள் வெற்றி என்ற இலக்கை கொஞ்சம் ஈஸியாக அடைஞ்சிடலாங்க. ரைட்டா? உங்களை சுற்றி மைனஸான ஆளுகள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அவங்கள தூக்கி அக்கட்டை போட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் நீங்கள் கால நேரத்தை மிச்சம் பண்ணலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் எதுவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதுக்காக ஈடுபடுத்தி அந்த 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 விஷயத்துக்காக மனசை ஈடுபடுத்தினீங்கன்னா மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. தேவையற்ற விவாதங்கள் மூலிமா டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி உங்கள் யோசனைகள் மற்றவங்க எது யாராக இருந்தாலும் சரி தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறப்பட்ட உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பல புதிய திட்டங்கள் பழைய பண்ணுவீங்க, பழைய திட்டங்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதனாலேயே ஒரு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது ஆஃபீஸ் லீவாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு ஐடியா பண்ணுவீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி ஃப்யூச்சர் பிளானும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குதுங்க. உங்களுடைய தொழில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களோட இணைந்து செயல்படுவது உங்களுக்கு லாபத்தை கூட்டக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ உயர்ந்த லட்சியமாக உயர்ந்த இலக்குகளை நோக்கி நிறையம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வகுப்பீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இதாக மாறப்போகுது. மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சிறப்பான பலன், சிறப்பான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கலாங்க. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை மிக மிக சீராக இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பணப்புழக்கம் சீராக இருக்குங்காட்டி முதலீடுகள் பற்றி அதிகமாக யோசனை முடியும். எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சமூக சேவைகள் கொஞ்சம் தான தர்மம் பண்ணலாம்ப்பா, கடவுள் அள்ளி கொடுக்குறார், நாமளும் கொஞ்சம் கிள்ளினாலும் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் தான தர்மம் பண்ணுவதற்கு உண்டான மனசு வருங்க, பண்ணுவோம். அப்படி செலவு செய்யுங்காட்டி உங்களுக்கு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப குடும்பத்துடன் இன்றைக்கி அதிக நேரம் செலவு பண்ணி ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தன்மையில் கொண்டு போவீங்க. குடும்பத்தில் எந்த பிரிவினையும் கிடையாது. உறவுகள், நட்புகள் மூலிமா கொஞ்சம் இணக்கமான ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி குடும்ப சூழலை அமோகமாக கொண்டு போவீங்க. அவங்களோட சேர்ந்து உங்கள் என்ஜாய்ஃபுல் மூமெண்ட்டை நல்லா ஷேர் பண்ணிக்குவீங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய தன்மையில் உங்கள் அம்மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் வெளிப்படையான பேச்சுவார்த்தை இருப்பாங்க. ஓப்பனாக பேசுவாங்க, மறைச்சு வச்சு எதுவும் பேச மாட்டாங்க. அதனாலேயே உங்களுக்கு நல் இணக்கம் 2 பேருக்கு இணக்கம் அதிகமாகும். ரைட்டா? அப்படிப்பட்ட தன்மையில் அவர்களின் கருணை நிறைந்த மனசு உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன சண்டை கூட உடம்புனே அப்படின்னு செல்ல கோபமாக தட்டி கொடுத்து அந்நியோனியும் அதிகரிக்கும். அது சாயந்தர நேரத்தில் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. 10 பேர் வந்தால் பொறாமப்படுற அளவுக்கு, ஏய்யா 50 வயசாச்சு சம்சாரத்தில் இன்னும் கொஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு. எதுக்கு அது மாதிரி அன்பை கூட கொஞ்சம் மறைச்சி வச்சு போடுறது நல்லதுன்னு வச்சுக்கலாம். பொறாமல் வந்து 10 பேர் நாள் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரிபூரண அன்பு 2 பேருக்கு ஷேர் பண்ணிக்குவீங்க. அதனால் உங்கள் உறவு வலுப்படும். ஃபியூச்சரில் திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்காட்டி இன்றைக்கி கூட வீட்டில் பேசலாம். நல்ல சுப செய்தி ஒன்று 2 பேருக்குமே கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலை மற்றும் அறிவியல் துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு டேலண்ட்டை வெளிப்படக்கூடிய தன்மையில் புதிய விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாட்டில் படிக்கிற பசங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அவங்க தப்பு ஒன்றும் கிடையாது, சூப்பராக இருக்குதுங்க. வீட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி நிச்சயம். கொலைப்படாமல் இருக்கலாங்க. மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பட்டியா அளப்பரிய ஆனந்தத்தில் துள்ளி குதித்து விளையாடுறது ஆடுறானா அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அப்படிப்பட்ட அவிட்டம் அமோகமாக வாழ்ந்ததோட சதயத்தையும் எடுத்து பார்க்குறப்ப நண்பர்களால் அனுகூலம், சமூகத்தில் நல்ல மதிப்பு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட்டு 11:34 வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் எதிர்பாராத செலவுகள் டக்குன்னு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது புரட்டாதிக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பருங்க. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு
நேவி ப்ளூ இஸ் அ மோர் பெஸ்ட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் விநாயகர் பெருமான், லார்டு கணேசன் நீங்கள் வணங்க இன்றைக்கி ரொம்ப அவனுடைய அருளால் சிரமங்கள் நீங்குங்க. சிரமங்கள் நீங்கி வாழ்வில் ஒரு புதிய பாதை ஒன்று வெளிப்படும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க. என்ன பண்ணாலும் இந்த கும்பராசியில் இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கோல், ஒரு விஷனை நோக்கி இருக்குங்காட்டி உங்களுக்கு ஒரு விஷனரி கிங்கு, தொலைநோக்கு பார்வையுடைய வேந்தன் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு, இங்கே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துட்டையுமே ஒரு சகஜமாக, ஒரு அந்யோன்யமாக, யதார்த்தமாக பழகுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி குயின், தோலைமைகளின் ராணி அப்படின்னு ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு, உங்களுக்கு சீக்ரெட் செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்குதுங்க. வீடியோன்னு பின்னால் அட்டாச் பண்ணிக்கிறேன், போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு, சென்னிமலை முருகன் அருள் கும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். மீனராசி என்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் மனசில் இருந்து வந்த ஒரு வித கஷ்டங்கள் நீங்கி மனசில் உங்களுக்கு தெரியாமையே ஒரு விதமான அமைதி, நிம்மதி காணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. உங்களுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்களே, அந்த உள்ளுணர்வு சரியான நேரத்தில் ஒரு வழியை காட்டும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனசு உங்கள்கிட்ட இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய காலகட்டம் செவ்வாய்க்கிழமை நல்லாயிருக்கு. முருகன் அருளால் குடும்பத்தினருடன் ஒரு சின்ன பிக்னிக் போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு வரக்குண்டான வாய்ப்பும் பல பேருக்கு இருக்குதுங்க. பிறருக்கு நீங்கள் மனசார செய்யக்கூடிய உதவியினால் இன்றைக்கி மனநிறைவு கிடைக்கும். அந்த மனநிறைவினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் நடக்கப்போகும். வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் சில பேர் சோம்பல் தன்மையை நீங்கள் குறைப்பீங்க. இன்றைக்கி தூக்கிட்டே இருந்தால் என்ன காரியம் ஆக போகுது அப்படின்னு டக்கு நேரமாக எந்திரிச்சு வேலையில் கவனமாக இருப்பீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வெற்றி என்ற இலக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவர் மீதான நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்த மாட்டீங்க. யாரையும் நம்பக்கூடாதுப்பா, நம்ம வேலையை நாம தான் செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அப்புறப்பட்ட உங்களுக்கு சின்ன சின்ன தியானம், சின்ன சின்ன பிரார்த்தனைகள் மூலமா மன அமைதி இன்னும் ஸ்ட்ராங்காகும். இப்பேற்பட்ட இந்த பைசின்னு சொல்லக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் செஞ்சாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, அவங்களுக்கு பொறுப்பு உணர்ந்து நடப்பீங்க. அதுக்காகவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். செயல்பாட்டில் ஒரு வீர தீரத்தன்மை உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும்னு வச்சுக்கலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் எதாக இருந்தால் அதை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமோகமாக இருக்கிறீங்க. பணியிடத்தில் சின்ன ரகசியம் இருக்குதுன்னா யாருக்கும் சொல்லாதீங்க. ரகசியமான விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. ஓப்பன் டு டாக் டு உங்கள் நண்பர் சொன்னீங்கன்னா தேவையில்ல ரகசியமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு லாபம் தரக்கூடிய ரொம்ப ஒரு தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சாதகமான நாள் தரும் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கம் ரொம்ப ஒரு சுமாராக இருக்கும். அதை வரவு செலவும் பெருசாக கஷ்டம் இல்லைன்னா கூட வரவு செலவு சரியாக இருக்குன்னு வச்சுங்களேன். செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா கடன் வாங்க வேண்டிய நிலைமை இல்லைங்க. எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி சில சிரமங்களை சில பேருக்கு கொடுக்கும். என்னடா 100 வச்சுக்கிற 500 செலவு வருதுன்னு கொஞ்சம் கவலைப்படுவீங்க. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் சில பேர்த்துக்கு பணமே வராட்டி கூட இங்கே இந்த பணத்தை அங்கே முதலீடு பண்ணலாம், இங்கே முதலீடு பண்ணலாம்னு கற்பனையில் இருப்பீங்க. அது நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அவசர முடிவுகளை தவிர்த்து பணத்தை அள்ளி இறச்சிடாதீங்க, மறுபடியும் எடுக்க முடியாதுங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் உறவுகள், நண்பர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அதுவும் தீர்த்து நல்லிணம் இணக்கக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம் குடும்பத்தில் நிலவ போகுது. குடும்ப உறுப்பினரின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதே உங்களுக்கு ஒரு பலம். ரைட்டா? பிஸ்னஸ் ஒன்று நல்லா இருந்தால் கூட லாபம் பெருசாக வராட்டி கூட விடுங்க பார்த்துக்கலாம், நாளைக்கு இதோட லாபம் கிடைக்கும், நீங்கள் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் எவன் வந்து கடையில் வாங்க போகிற அப்படின்னு ஒரு தன்மையான பேச்சு குடும்பத்திலே வரும். அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் எல்லாத்துடைய தேவைகளை நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சு அதை பூர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. வீட்டு அமனியை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிக பாசம், கனிவு, நேசத்துடன் இருப்பாங்க. ரைட்டா? சின்ன சின்ன கோபத்தில் நீங்கள் பேசினா கூட எதுக்கு என் மேலே கோவப்படுறீங்க, வெளியில் இருக்கிற கோவத்தை என்கிட்ட வந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு கொஞ்சம் அரவணைச்சு போவாங்க, தன்மையாக பேசுவாங்க. ரைட்டா? உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய உட்கருத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆமோதித்து பேசுவாங்க. அப்பேற்பட்ட அன்பான அந்த அம்மனியை நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அந்த உரையாடல் கூட உங்கள் இல்லறத்தை மகிழ்விக்க தன்மையில் மாற்றும். ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துணையின் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன டென்ஷன் இருக்கார் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசினீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கலாங்க. மற்றபடி உறவில் இன்று அதிக சந்தோஷம் வரணும்னா 2 பேரும் அனுசரித்து போகணும். கசாமுசான வார்த்தைகளை பேசக்கூடாது. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் பேசி கொஞ்சம் டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக கொண்டு போகலாங்க. அன்புக்கு பஞ்சம் இல்லைங்க. இந்த மீனராசியில் கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன படிப்பில் கவனச்சத்தில் வரங்காட்டி கொஞ்சம் அமைதியாக புக்கை மூடி வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு எது பிடிச்சதோ விளையாட்டுனா விளையாட்டு போயிட்டு வாங்க. ஆனால் விளையாட்டை லிமிட் பண்ணிட்டு வந்து படிச்சிங்கன்னா கவனம் இருக்கும். படிக்கிறப்போ விளையாட்டு பற்றி நினச்சிங்கன்னா படிக்கவும் முடியாது, விளையாடவும் முடியாது. 2 கட்ட நிலமை வந்துருன்னு வச்சுக்கலாம். மற்றபடி வெளிநாடு சென்று படிக்க விரும்ப மாணவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு, அமோகமான தகவல் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது.
புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு 11:34 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குன்னு தெரியுங்க. அதற்காகவே உங்களுக்கு இந்த வேலைகள் சற்று சுணக்கங்கள், சற்று தாமதங்கள் இருந்தாலும் வெற்றிக்கு கொஞ்சம் கடுமையாக போராடினா கூட ஓரளவுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். பணப்புழக்காட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் லேட் நைட் வந்தால் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லைங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு ஒரு விதமான ஒரு ஆத்ம திருப்தி, மன நிம்மதி கிடைக்கும். சுப செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண லாபம், தன லாபம் கண்டிப்பாக இருக்குதுங்க. உற்சாகமான நாளுங்க ரேவதியை பொறுத்த வரைக்கும். பஞ்சமில்லாத ஒரு தன்மையான நாளுங்க. லக்கியஸ்ட் நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. கலரை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் இஸ் மோர் பெட்டர். இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர், திருச்சி ரங்கநாதர் இருக்கால, அந்த ரங்கநாதரை வணங்க வழிபடுவதன் மூலமாக ஒரு வாழ்வில் மகிழ்ச்சி, அந்த விஷ்ணு பகவானை வழிபடுறதுனால உங்களுக்கு நிம்மதி, நிலையான நிம்மதி, தெளிவான சிந்தனை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் எது பிரச்சனைகள் வந்தால் கூட சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பீங்க. இன்றைக்கி கோவப்பட மாட்டேங்க. அதனாலே உங்களுக்கு கனிவான வேந்தன் சொல்லக்கூடிய சாஃப்ட் கிங் அப்படின்னு ஒரு ஃபன்னவோட கொடுத்துட்டு, அதே சமயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் கனவுலக ராணி அப்படிங்க. எனக்கு வாழ்க்கையில் நிதர்சனமாக இப்படி இருக்குமோ இல்லையோ, கனவுலகத்தினால இப்படி இருப்போம் அப்படின்னு ஒரு கற்பனை கோட்டையில் இருப்பீங்க. அதுக்காகவே ட்ரீமர் குயின் அப்படின்னு ஒரு ஃபன்னவோட கொடுத்துட்டு, உங்களுக்கும் அந்த சீக்ரெட் மேட்ரு ஒன்று உள்ளே வச்சுருக்கிறேன். இதுக்கு பின்னாடியே போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க இந்த சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்க ஆர்வம் வந்திருக்கிறீங்க. உங்கள் ஆர்வத்தை குறைக்கக்கூடாது. என்ன இன்றைக்கி பேச போகிறோம்னா, உங்களுக்கு நந்தி இருக்கார்ல, இந்த நந்தியை பற்றி சில உண்மைகள், அவங்க பூமி தாயின் வரமாக இருக்காங்க எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியின் குறியீடு என்னங்க? நந்திங்க. நந்திங்கிறது என்ன? நம்ம சிவபெருமானின் வாகனங்க. அப்புறப்பட்ட சிவபெருமானின் வாகனம் அல்லது காளைன்னு சொல்லுவோம், புல்லுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். அப்புறப்பட்ட அதில் இந்த காளை வந்துங்க வெறும் ஒரு வாய் பேச முடியாத ஒரு விலங்கு, ஒரு மிருகம் அப்படி மட்டும் இல்லைங்க. அது வந்துங்க பூமி தாயின் ஆழமான உறுதிப்பாட்டையும் ஸ்திரத்தன்மையும் குறிக்கக்கூடிய ஒரு மாற்று உருவம் தானே அந்த நந்தி. அதனால தான் சிவபெருமான் அதை தன்னுடைய வாகனமாக வச்சுருக்கார். முன்னொரு காலத்துலேங்க பூமி தாய் வந்துங்க அசுரர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய அளவில்லாத அட்டூழியங்கள், கொஞ்சம் தேவையில்லாத நடவடிக்கையினால், மனிதர்களின் நிலையற்ற பேராசையினால் அடிக்கடி அதிலிருந்து போனோம். பூமி தாய் எவ்வளோ தான் தாங்குவா? என்னடா அப்படிலாம் இருக்காங்களே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு, அதுவும் பூமி தாய்க்கு ஒரு உறுதியான ஸ்திரத்தன்மை தேவைப்பட்டது, ஒரு அரண் தேவைப்பட்டது. அந்த அரணுக்காக சிவபெருமானை நோக்கி போய், ஐயா சாமி இந்த சுமையை சுமக்க ஒரு உறுதியான அசைக்க முடியாத ஏதாவது சப்போர்ட் கொடுங்க, என்னால் தாங்கவே முடியல, பாரமாக இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்க, நம்ம சிவபெருமான் கருணையுள்ள அந்த சிவபெருமானை என்ன பண்ணாருன்னா, தனது வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி இருக்கார்ல, அந்த நந்தியை பூமி தேவிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சார். நந்தி பொதுவாக வெறும் பழத்தை மட்டும் கொண்டிருக்காரு அப்படின்னு கிடையாது. அவர் வந்துங்க சுக்கிரன் சொல்லக்கூடிய வீனஸ் இருக்கார்ல, அந்த வீனஸனுடைய ஆதிக்கம் பூமி தாயின் நிலைத்தன்மையை கொண்டிருந்தது, வச்சுருந்தாங்க. நந்தி பூமி தாயிடம் ஒரு கேரண்டி கொடுத்தது, அம்மா தாயே, உன்னிடம் உள்ள வளங்கள், ரிசோர்சஸ், இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும், செல்வங்கள் அனைத்தும், உணவு, தானியம், தங்கம், நிலம், எல்லாத்தையும் எந்த நிலையற்ற சக்தியாலும் சிதைக்கப்பட நான் விடமாட்டேன். கூடவே இருப்பேன். நான் அனுமதியும் தரமாட்டேன். அப்பேற்பட்ட நான் நீங்கள் தரும் செல்வத்தை உழைப்பால் கஷ்டப்பட்டு ஈட்டி அதை அசைக்க முடியாத உறுதித்தன்மையுடன் பாதுகாப்பேன். அப்படி ஒரு நந்தியை நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு காளை சொல்லுது. அந்த காளை எப்படி ஒரு காளை வந்து பொதுவாக விவசாயத்தில் ஒரு வயலை உழுது செல்வத்தை உற்பத்தி செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணதோ, அதே போல் நான் உங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உறுதியாக இருப்பேன், அம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துதான். அதனால் அந்த வாக்குறுதி பலிக்கும் பட்சத்தில், பலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் நேரத்தில் அந்த உறுதிமொழியின் சக்தியை ரிஷபராசி ஏற்றுக்குச்சு. அந்த ரிஷபராசி ஏற்றுக்கிட்டுங்காட்டி, ரிஷபம் என்பது என்னங்க, பொதுவாக பூமிக்குரிய ராசிம்பாங்க. ஓகே, எர்த் சைன் தான் அது. அதுக்காகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் யார், ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாமே நந்தியின் குணங்கள் போன்ற ஒரு தன்மையில் இருப்பாங்க. அதாவது செல்வத்தை வெறும் பேப்பர், பணம் தானே அப்படின்னு பார்க்காம அதனுடைய பணத்தை பாதுகாக்கிறது, அதை ஸ்திரத்தன்மையை உறுதி பண்ணுறது, மற்றும் எதிர்காலத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு அஸ்திவாரமாக அதை யூஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டுமே நந்தி வந்து வயலை உழுது உணவை சேமிப்பது போல, ரிஷபராசிக்காரங்க வசதி இருந்தாலும் சரி, அல்ல அழகிய பொருட்கள், அது சுக்கிரன் அம்சம் காட்டி சொல்கிறேன்,
இருக்காட்டி தங்கள் உழைப்பால் அதை கஷ்டப்பட்டு ஈட்டுவாங்க. நேர்மையான உழைப்பு சம்பாதிப்பாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதே சம்பாதிச்ச காசை உறுதியுடன் பாதுகாத்து நந்தியின் உறுதி போல அவங்க தங்கள் ஈட்டிய செல்வத்தை அவசர செலவுகள் வந்தாலும் சரி, ஆபத்தான முதலீடுகள் இருந்தாலும் அதிலெல்லாம் ரொம்பலாம் கவனம் இல்லாமல் செலவு பண்ணாமல் கொஞ்சம் உறுதியாக பாதுகாத்து சேஃபஸ்ட் ஜோனில் வச்சுருப்பாங்க. அதனாலேயே குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் ஒரு நிலையான ஸ்திரமான அடித்தளத்தை அமைக்க அவங்க விரும்புகிறாங்க. யாருங்க? ரிஷபராசிக்காரங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்திரத்தன்மை மாறாது, சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு ராசி அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. எனவே அவர்களுக்குள் இருக்கும் அந்த நந்தியின் ஒரு அடித்தளமிட்ட ஒரு உறுதி வந்துங்க ஒரு அடிப்படை குணம், அடிப்படை இயல்பு அப்படின்னு இந்த இன்னைக்கு ட்ரிபிள்எஸில் சொல்லக்கூடிய கருத்தாக வந்திருக்குது. நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. இது போல் ஒரு பாசிட்டிவ் கருத்து, உண்மையான கருத்து, புராண கருத்துலாம் தேவைன்னா மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் என்னன்னு தெரியப்படுத்தும். நன்றி, வணக்கம், நற்பவி அனைவருக்கும். தேங்க்யூ.